டாக்டர் பெருமாள் அவர்கள் புத்தகங்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவற்றை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். நிறைய செய்திகள் சொன்னார். அவற்றில் மற்றொன்று, புத்தக அலமாரிகளையோ பீரோக்களையோ ஜன்னல் ஓரமாக வைக்கக்கூடாது. ஏனென்றால் மழை பெய்தால் இந்த சாரல் இந்த புத்தக பீரோ மீது அடிக்கும். ஆக புத்தகங்கள் வீணாகிவிடும். அது மிகப்பெரிய ஒரு ஆலோசனையாக எங்களுக்கு பட்டது. நல்லா சட்டென்று பீரோக்கள் எல்லாம் ஒரு ஓரமாக வைத்திருப்போம். வீட்டிலே சாரல் அடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு நல்ல ஆலோசனையாக இருந்தது எங்களுக்கு. மற்றொன்று, அந்த புத்தகங்களை பூச்சி வராமல் பாதுகாப்பதற்கு ரசாயன கலவைகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டாம் என்றும், இயற்கையாக எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். அவற்றில் ஒன்று வேப்பிலைகளை போடுவது. வேப்பிலை போடுவது என்றால் வேப்பிலை பறித்து கொண்டு கொத்து கொத்தாக போடுவது என்பதல்ல. அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. வேப்பிலையை அப்படியே பச்சையாக போடக்கூடாது, முதலில் ஒன்று. இரண்டாவது, அந்த வேப்பிலை எப்பொழுது பறிக்க வேண்டும்? அவை பூத்திருக்கும் அல்லவா, அந்த பூத்திருக்கும் காலத்தில் தான் அந்த வேப்பிலைகளை ஆர்க்கு என்று சொல்லுவோம். அப்படி அந்த ஆர்க்காக எடுத்து நிழலிலே உணர்த்த வேண்டும். அதை வெயிலிலே உணர்த்தக்கூடாது. நிழலிலே உணர்த்தி அவற்றை எடுத்து புத்தக பீரோக்களில் பின்பக்கத்தில் போட்டு வைத்தோமானால் பூச்சிகள் அணுகாது அந்த புத்தகங்களை நோக்கி. இது மிகப்பெரிய ஆலோசனை. வருடம் முழுதும் பறிக்கக்கூடாத இலையை அந்த பூத்திருக்கிற காலத்திலே தான் அந்த இலையை பறிக்க வேண்டும். அந்த வேப்பிலையை நிழலிலே உணர்த்த வேண்டும், வெயிலில் உணர்த்தக்கூடாது. இவை சரியான ஆலோசனை. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மற்றொன்று, ஈரமான புத்தகங்களையோ தாள்களையோ எப்படி காய வைப்பது? நம்ம என்ன செய்வோம்? உடனே ஒரு ரூபாய் நோட்டு தண்ணீரில் விழுந்து விட்டது, அல்லது புத்தகத்திலே தண்ணீர் பட்டு விட்டது, இல்லை மழைநீர் கூட பட்டிருக்கலாம் பீரோவிலே. உடனடியாக என்ன செய்வோம்னா, உடனே அதை பிரித்து கொண்டு போய் வெயிலிலே வைப்போம். கூடவே கூடாது, வெயிலிலே அவற்றை வைத்தல் கூடாது. ஜன்னல் ஒரு நன்றாக காற்று வரும் இடத்திலே நல்லா காற்றாட அவற்றை பிரித்து வைத்து காற்றிலே உணர்த்த வேண்டும். அதை உணர வைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி உணர்த்துவது என்று சடக்கென்று ஒரு ரூபாய் தாளை கூட கொண்டு போய் வெயிலில் வைப்போம். புத்தகங்களை பிரித்து கொண்டு போய் வெயிலில் வைப்போம். தாள்களை கொண்டு போய் வெயிலில் வைப்போம். தவறு. அவற்றை நிழல் உணர்த்தலாகத்தான் உணர்த்த வேண்டும். நன்றாக காற்று வரக்கூடிய ஜன்னல் போன்ற இடங்களில் நன்றாக காற்று வரக்கூடிய இடத்திலே அவற்றை கொண்டு போய் வைத்தால் காய்ந்துவிடும். அவருடைய மிகப்பெரிய அவருடைய இந்த பாதுகாப்பில் அவர் கண்ணை திறந்தது ஒரு ஜப்பானிய இன்ஸ்ட்ரக்டராம். அவர் ஜப்பானுக்கு ஒரு பயிற்சிக்காக போயிருந்த போது அவர் கோபித்து கொண்டாராம். நீங்கள் ஏன் ஐரோப்பிய முறைகளை நீங்களும் பின்பற்றுகிறீர்கள்? ஐரோப்பாவின் தட்பவெப்பநிலை வேறு, உங்களுடைய தட்பவெப்பநிலை வேறு. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தலாமா? அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? உங்களுக்கென்று ஒரு முறை இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி செய்வதன் வாயிலாக யூ ஆர் டிஸ்ட்ராயிங் யுவர் மேனஸ்கிரிப்ட்ஸ் என்றாராம். அவர்களுடைய வழியை நீங்கள் பயன்படுத்த காரணமாக உண்மைதானே. ஐரோப்பாவினுடைய தட்பவெப்பநிலை வேறு, நம்முடைய தட்பவெப்பநிலை வேறு. உங்கள் ஊரிலே சென்று இதற்கான வழிமுறையை நீ கண்டுபிடி, அதை தேடு என்று சொன்னாராம். அவர்தான் அவர் கண்ணை திறந்திருக்கிறார், வந்து தேட ஆரம்பித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் தேடி அவர் கண்டுபிடித்தது. அதை அடுத்த பதிவிலே காணலாம். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சா சரி, இது எல்லாரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரே பெருமாள், அந்த பெருந்தன்மை தான் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்த பதிவிலே அவர் எவ்வாறு நம்முடைய நாட்டில் இருக்கின்ற நம்ம நாட்டு மருந்துகளை கொண்டே எப்படி இந்த பாதுகாப்பிற்கான மருந்துகளை தயாரிப்பது, அதற்கானவற்றை தயாரிப்பது என்பதை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடித்திருக்கிறாரே, அதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம்.